நாங்கள் தான் நேரலையை கேள்வி நேரத்தை காட்டினோம். இவர்கள் நேரலையை காட்டிய லட்சணத்தை அன்னைக்கு உலகமே பார்த்து சிரிச்சுது. முதலமைச்சர் பேசுவார், தடங்களுக்கு வருகிறோம். சபாநாயகர் காமிப்பாங்க, தடவுக்கு வருது. எதிர்கட்சி சைடு கேமரா போவே போவாங்க. இப்படித்தான் இருந்தது. இதை நீ பெருமையாக சட்டசபையில வேற கூச்சநாச்சம் இல்லாம உதயநிதி சொல்றாரு. ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஒரு லைட் அடிப்பான், டக்கு மென் இன் பிளாக். அந்த லைட் அடிச்சோன்னா எல்லாருக்கும் மறந்துடும், என்ன நடந்துச்சு தெரியாது. அந்த மாதிரி ஒரு லைட் வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உதயநிதி. எங்களுக்கு காலையில உட்காரும் போது ரிப்போர்ட்டர் டேபிள்ல வந்துடும், இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்ல போறாரு. இது ஒரு கேள்வி நேரம், அதை ஒளிபரப்பு பெருமை வேற பற்றுகிறார். அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கம்முன்னு தான் இருக்காங்க, கம்முன்னு இல்லைன்னா இருக்கும். அதனால தான் அவங்க தைரியமா சொல்லு, நீ என்ன தைரியமா நான் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க வடிவேல் மாதிரி. சார், இன்னைக்கு கார் வேணும்னு சொல்லக்கூடிய நிறைய பேருமே கார் வச்சிருக்காங்க சார். அதான் சொல்ல வரேன். அதனால கார் கொடுக்கறதுனால இவர்கள் சேவை செய்வார்கள், லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. சௌமியாலாம் எதிர்ப்பு சொல்லணும்ல, கண்டிப்பாக தம்முனுங்கிறாங்க. அவங்க அந்த காரை வாங்கி நம்ம உதவியாளர் கையில் கொடுத்துடலாம், நீ யூஸ் பண்ணிக்கிடா அப்படின்னு. இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரேஷியோ இருக்கு. இந்த இவ்வளோண்டு அந்த எதிர்ப்பு இருக்குது காரணம் இவ்வளோ வச்சிருக்காங்க திமுக. மெய் வர மாற்றம் வரும். இன்றைய தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சுதந்திர தினத்துக்கு அப்புறம் கூட்டின சட்டப்பேரவை கூட்டம் அதுக்கு முன்னாடி கூட்டின கூட்டத்தை விட பயங்கரமான ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா, முக்கியமான அறிவிப்புகள் முதலமைச்சர் அறிவிச்சிருந்திருக்கிறாரு. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறதா இருக்கட்டும், அதே நேரத்துல சட்டப்பேரவையில எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சிஎம் சொன்னதாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தாரு ஆட்சி அமைக்கும் போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கிக்கலாம். நீங்க ஆரம்பிக்கும் போது பல பெரிய பரபரப்பு இந்த சட்டமன்ற தொடர்ல தான், அப்படிலாம் கிடையாது. எம்எல்ஏக்களுக்கு வீடு, சம்பளம் ஏற்றி கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பரபரப்புனா எவ்வளோ இருக்குது, 1-2 கிடையாது. அதனால அது 67 பாத்தீங்கன்னா சட்டசபை வரல, ஜெயலலிதா தாக்கப்பட்டதை விடவா? கண்டிப்பா. அதனால பல விஷயங்கள் பரபரப்புக்கு பேர் போனது. இந்த அவை, இந்த சட்டசபை ஏன் பெரிய அளவுல ரீச் ஆகுதுன்னா, முதல் முறையாக லைவ் நேரலையில மக்கள் பாக்குறாங்க. அது சும்மா வேற யாராவது இருந்தா கூட பார்க்க மாட்டாங்க. விஜய் அப்படின்றதுனால கூடுதலாக இளம் பருவத்தினர் பாக்குறாங்க. திரையில பாத்துக்கிட்டு இருந்தவரை இன்னைக்கு பண்றாரு, எது பண்றாரு. ஆனா கேமரா அவரை காட்டவே மாட்டேங்குது. எப்பாவது வைடு வச்சா. போன கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை தவிர யாரையும் கேமரா காட்டல. அது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விவாதமே போச்சு. நேரலை காட்டினீங்க, நாங்கள் தான் நேரலையை கேள்வி நேரத்தை காட்டினோம். இவர்கள் நேரலையை காட்டிய லட்சணத்தை அன்னைக்கு உலகமே பார்த்து சிரிச்சுது. அதான் முதலமைச்சர் பேசுவாரு, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இந்த பழைய இந்த 80s பிறந்தவங்க, 80s இருந்தவங்க எல்லாம் தெரியும், எங்க வயசு உள்ளவங்க தெரியும். தூர்தர்ஷனை பார்த்தவங்க எல்லாம் படம் ஓடிட்டு இருக்கும், டக்கு நின்றோம். அப்புறம் ஒரு கார்டு ஒன்று கையில் எழுத்துன கார்டு, தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படி போடுவாங்க. மறுபடியும் படம் வரும். ஒரு காமெடி என்னன்னா, இன்னை வரைக்கும் நான் அந்த படத்தை மறுபடியும் பார்க்கல. எம்ஜிஆர் நடித்த ஒரு படம், அந்த படம் நல்ல பேர், காஞ்சி மன்னர் மாதிரி சரோஜா தேவிக்கு ஒரு மாதிரி சித்த பிரம்ம வந்துடும். எம்ஜிஆர் அந்த ஸ்டைலில் அப்புறம் அதை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார். காற்று வாங்க போனேன்னு பாட்டெலாம் பாடும் அந்த படம். எங்கள் தடங்களுக்கு வருது அந்த ரீலு. அப்போ ரீல் தானே, ரீலு மிஸ் ஆகி ரீலு 7வது இடத்துலையும் 7வது ரீல் முதல்லையும் அந்த படம் என்னன்னே தெரியாது. கடைசியில் ஒரு வாரம் இந்த படம் இதுக்கு மேலே எங்களால் ஒளிபரப்ப முடியாதுன்னு முடிச்சாங்க. அந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல முதலமைச்சர் பேசுவார், தடங்களுக்கு வருந்துகிறோம். சபாநாயகர் காமிப்பாங்க, தடவுக்கு வருந்துகிறோம். எதிர்கட்சி சைடு கேமரா போவே போவாது. இப்படித்தான் இருந்தது. இதை நீ பெருமையாக சட்டசபையில வேற கூச்சநாச்சம் இல்லாம உதயநிதி சொல்றாரு, கேள்வி நேரத்தை முதலில் ஒளிபரப்பு. கேள்வி நேரம்ன்றதுன்னா அது ஒரு கேள்வியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டாருன்னா அதற்கான அது கொடுத்துருவாரு 10 நாள் முன்னாடி. அதுக்கான பதில் துறை அமைச்சர் அவங்க துறையெல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு காலையில உட்காரும் போது ரிப்போர்ட்டர் டேபிள்ல வந்துடும், இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்ல போறாரு. இது ஒரு கேள்வி நேரம், அதை ஒளிபரப்பணும்னு பெருமை பற்றுகிறாரு. ஆனா அவருக்கு 4 இது தள்ளி தான் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு. 2 மணி நேரத்திற்கு மேலாக சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் தடையில்லாமல் உரையாற்றினார். 2 நிமிஷம் கூட காட்டல, பல விவாதங்கள். அதனால அதே மாதிரி சபாநாயகர், நீங்க ஏதாவது ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியிலே இவரே ஒத்துக்கிறார், உதயநிதியே சபை குறிப்புல இருந்து ஆளுங்கட்சியில் தான் அதிகம் நீக்கிறீங்கன்னு ஒரு அப்படியே தன்னாவட்டா சொல்றாராம். ஆனா அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. ஆளுங்கட்சி இதனால அவர் பார்க்க மாட்டேங்கிறார், அமைச்சர்லான்னு பார்க்க மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட இது போன கவர்மெண்ட்ல என்னங்க அப்படி பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரு, அதெல்லாம் சரியா தான் பேசியிருக்காருன்னு இவரு உட்காந்து இவர் ஒரு உறுப்பினர் ஆயிடுவார். சபாநாயகரை அதிகாரமிக்கவராக
ஒரு டிக்டேட்டர் மாதிரி காமிச்சது ஒரு காலம் இருந்தது. ஒரு சபாநாயகர் இருந்தார். சபாநாயகரை இன்னொரு திமுக உறுப்பினராக பார்த்த காலம் ஒரு காலம், அது ஒண்ணு. இப்போ வந்து சபாநாயகர் எப்படி நடக்கிறான்றது எல்லாருமே இன்னைக்கு கூட காலையில உதயநிதி ஆரம்பிச்சோன்னா அவரை பாராட்டி தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்கி நமக்கு ஏதாவது பேசினா கண்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட அதையும் நடக்காது. அவரு அதுல தெளிவா இருக்காரு. அதனால இன்னைக்கு நேரலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்றாரு. பாட்டு எல்லா காலத்துலயும் எல்லாரும் பாடிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல பாடியிருக்காங்க, ஜெயலலிதா புகழ்ந்து பாடியிருக்காங்க, பாட்டு பாடுவாங்க. இந்த ஆஇல ஒரு கவிதை மாதிரி சொன்னாரு வெற்றிவேலு. இந்த மாதிரி பல இது நடந்திருக்குது. பாடுறதுக்குன்னு வந்த அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் இவர்கள் என்னமோ இவங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் இல்ல, ஜனங்க எல்லாம் நேத்து தூங்கி இன்னைக்குதான் கண்ணு முடிச்ச மாதிரியும். நேத்து விஷயம் எல்லாம் இந்த எம்ஐபின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஒரு கூலிங் கிளாஸை போட்டு ஒரு லைட் அடிப்பான் டக்கு, மென் இன் பிளாக். அந்த லைட் அடிச்சோன்னா எல்லாருக்கும் மறந்துடும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு லைட் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உதயநிதி. போட்டு டங்கு நம்பினோன்னா எல்லாருக்கும் எல்லாம் மறந்துடும். இன்று புதிதாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் பேச, முன்னாடி நடந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஜோசியம் பத்தி இவர் பேசுறாரு. ஜோசியத்துல அந்த நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரத்துல குளிகையோ ஏதோ ஒண்ணும். ஆமா, குளிகை. அது வந்து என்னன்னா வெற்றி தொடருமா, நீங்க அந்த இடத்துல ஏதாவது பண்ணீங்கன்னா திரும்ப 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 அந்த வெற்றி தொடருமா. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பதவி ஏற்றவர்கள் இவர்கள். ஆனால் பகுத்தறிவு பேசுவாங்க, பெரியாரின் பேரன்னு சொல்லிக்குவாங்க. இன்னும் எவ்வளவு விஷயம் சொல்லலாம். அதனால இவர் வந்து இந்த மாதிரிதான் எம்ஐபி கதை தான் இப்படி. அதனால சட்டசபைன்றது பெரும் பரபரப்புக்கு உள்ளாவதற்கு அடிப்படை காரணம் இந்த ரெண்டு விஷயம். மூணாவது விஷயம், மக்களுக்கு சட்டமன்றம்னா என்ன, ஒரு அமைச்சரவை எப்படி இயங்குது, அந்த தீர்மானங்கள் எப்படி கொண்டு வரப்படுது, வெட்டு தீர்மானம்னா என்ன, கவன ஈர்ப்பு தீர்மானம்னா என்ன, கேள்வி நேரம்னா என்ன, 0 ஹவர்னா என்ன, அமைச்சர்கள் எப்படி பதில் சொல்லணும், முதலமைச்சர் எந்திரிச்சா எப்படி இது பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே திமுக காரங்க எப்படி ஓடிடுறாங்க. இன்னைக்கு தான் எச்சரிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்கூல் தொடங்கினோன்னா ஒரு வாரம் 10 நாள் டீச்சர்லாம் அடிக்க மாட்டாங்க, எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி போகும். அது முடிஞ்சோன்னா வேற மாதிரி ஆரம்பிச்சிடும், பாடலாம் ஆரம்பிச்சோன்னு. அந்த மாதிரி ஹனிமூன் பீரியட் விட்டு வச்சிருக்காரு சபாநாயகர். இன்னைக்கு தான் வான் பண்ணியிருக்காரு 2 பேருக்கு. பட் அது இருக்கையை விட்டு எந்திரிச்சு ஓடிடுறீங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. இது தேவையற்ற விஷயம். மார்க்கண்டேயன் உரிமை குழு போனோன்னு எப்படி வெளியே என்ன பேச்சு என்ன கெஞ்சினாரு, மறுபடியும் வெளியே போய் அதாவது இந்த வின்னர் பட வடிவல் மாதிரி இந்த பேக்கை பிடுங்குமா ஐயோ அப்படின்வாப்புல, மறுபடியும் அப்படி நிமிந்து நின்றுவாப்புல. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ ஆர்எஸ் பாரதி வந்து முதலமைச்சர் வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, அவரோட பேச்சுக்கு சொல்லியிருக்கிறாரு, தைரியம் இருந்தால் நீங்கள் ஃபைல்ஸை வெளியிடுங்க, நாங்களும் வெளியிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஃபைல்ஸில் அப்படி என்னதான் இவங்களுக்கு எதிராக வந்து என்ன ஃபைல்ஸ் இருக்க போகுது? ஆர்எஸ் பாரதிக்கு என்ன கோவம்னு தெரில. ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கலன்னு கோவமானு தெரில. பட் மாட்டின் சாவங்கடான்ற மாதிரி தைரியம் தான் திமுகவுடைய வழக்கமான பேச்சு தானுங்க. நான் சொன்னேன், வின்னர் பட வடிவல் மாதிரி தான். அப்படியே அடி வாங்கிட்டு நிமிந்து நெஞ்சு நிறுத்தி காமிக்கிறது. பயந்து போய் கிடக்குறாங்க உண்மையிலேயே. குறிப்பாக அவங்களுடைய இளவரசர்கிட்ட வந்துருமோ அப்படின்னு பயம் அதிகமாக இருக்குது. அதை மறைச்சிக்கிட்டு உள்ள எவ்வளோ அடி வாங்கினாலும் இது பண்ணுற மாதிரி வெளியே வீரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமாக இவர்கள் பேசுறது தான். தைரியம் இருந்தால் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்டு 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 காது குளிச்சு போச்சு. மிஸ்ஸாவே பார்த்தது. மிஸ்ஸாவை என்ன பார்த்தீங்க, உங்களை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மிஸ்ஸாவில் அதிகமாக பாஜகலேருந்து போயிருக்காங்க, அதிகமாக மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து போயிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆதரிச்சது, அதனால இல்லை. சிபிஎம்ல எல்லாரும் உள்ள போட்டாங்க. ஜோதிர்மய் பாசுன்னு ஒரு எம்பி செத்தே போனார். மிஸ்ஸாவே பார்த்தேன்றியா, சிட்டி பாபுவை பற்றி பேசுங்களேன், அதை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஒன்றும் கிடையாது. நேற்று வந்தவங்களாம் இன்னைக்கு பெரிய அளவில் செந்தில் பாலாஜி மாதிரி தியாகிகள் தான் இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க. உண்மையான தியாகி சிட்டி பாபுவை பேசவே மாட்டாங்க. இன்னும் 2-3 தியாகிகள் செத்து போனவங்க அடிப்பட்டவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. நான் மிஸ்ஸாவே பார்த்தவர்கள். திருட்டுத்தனம் பண்ணி ஈடி வருதா, மிஸ்ஸாவே பார்த்தவர்கள் அங்கே வாசலில் போய் உட்காந்து பேசுறது. இதுக்கு இந்த காலத்து பத்திரிகையாளர்கள்னா என்ன தெரியும், அப்படியே உட்காந்துன்னு மைக்கை நீட்டிட்டு பேசி முடிச்சோன்னு மாடிக்கிட்டு போகிறது. உனக்கு எச்சரிக்கிறேன், நானே எடுக்கிறேன், ட்ரம்ப்பே ஒழுங்காக. இதனால தான் கிண்டல் பண்ணி எடுப்பாப்புல. இந்த மதிவனம் படம்லாம் பாருங்க, இந்த தாய் மாமனு ஒரு படம் வரும், சத்யராஜ் இடைத்தேர்தல். அமெரிக்கா அதிபருக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஏன் அமெரிக்கா ரஷ்யா அதிபர் மாமா எதுக்கு நீ எல்லாம் சொல்றேன், கம்யூனர் மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசணும், அரசியல்வாதினா இப்பெல்லாம் பேசினாதான் இது இவனுக்கு நான் தெரியவா போகுது அப்படின்ட்டு எச்சரிக்கிறேன், உண்ட மோதாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து அதீத கிண்டல். நான் அரசியல் விட்டு விலகுறேன் அப்படின்னு ஒன்று, ஐயோ எல்லாம் கெஞ்சுவாங்க. அப்புறம் நீங்களாம் கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு நான் அப்போ கலைஞர் அடிக்கடி இது சொல்லுவார், நான் அரசியல் விட்டு விலக போறேன், இந்த ஸ்டண்ட் அடிச்சுட்டே இருப்பார். அதை கிண்டல் பண்ணி மணி ஒன்று எடுத்திருப்பாரு.
இந்த மாதிரி இவர்களுடைய இதை பார்த்து இன்னைக்கு கூட சட்டசபையில கேட்குறாரு அவர், தைரியம் இருந்தால் நான் சவாலாக அல்ல நேரடி சவாலாக அடிக்கிறேன். என்ன அங்கே வந்துட்டு மேடையில் பேசுகிற மாதிரி பேசிக்கோ. ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வளோ பொறுப்பாக பேசணும், வந்து வம்புலுக்கிறார். சங்கி அமைச்சர் அப்படின்றாரு, சாரி சட்ட அமைச்சர் அப்படின்றாரு. அவர் உட்காந்து திருப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் தேவையா? அப்புறம் அவை குறிப்பில் நீக்கினதெல்லாம் போடுறாங்கன்றாரு. அவை குறிப்பிலேருந்து நீக்கினதை செய்தி நிறுவனங்கள் அதை வச்சு ரீல்ஸு மற்றது போடக்கூடாது. அதே மாதிரி அவை குறிப்பில் நீக்கினதை அந்த பார்ட்டை அந்த லைவுக்கு அப்புறம் அவங்க எடுத்து போடுற வீடியோவில் கட் பண்ணிடணும். இது நீங்கள் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றாரு. இன்னும் நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதோட பண்ணாதேன்னு போகிறாங்க. அது ஒரு தெளிவான மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் மேலே? ஆர்எஸ் பாரதி தானே. ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? அவதூறாக எதுவும் பேசலையே. அவரு சும்மா ஓரமானு கத்திட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி. நான் மணிவண்ணன் சைடு தான் அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை, இதுக்கு இல்லாம நடவடிக்கை எடுப்பாங்க. சிரிச்சுட்டு போக வேண்டியதான். இது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுற மாதிரின்னு வச்சுக்கலாமா சார்? ஏன்னா அப்படிதான் நான் பார்க்கப்படுது. ஏன்னா எங்ககிட்ட ஃபைல் இருக்கு, எப்போ நடவடிக்கை எடுக்குமோ அப்போ நாங்க எடுப்போம், எடுக்க வேண்டிய நேரத்துல எடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து மிரட்டுற மாதிரின்னு வச்சுக்கலாம். நீங்க கம்முன்னு இருந்தா நாங்களும் கம்முன்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் எல்லாருமே வெளியில பேசணும். இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னும் முதலமைச்சர் வாய் திறக்கல. அந்த நடவடிக்கை வரும், அதெல்லாம் வராமலாம் போகாது அப்படின்ற மாதிரி. சட்டமன்றம் நடக்கிற நேரம் அந்த துறை சார்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் வைக்கணும். நேற்று கிறிஸ்டி ஃபுட்டு பற்றி இவர் நம்ம உணவுத்துறை அமைச்சர் பேசினார். என்ன பேசினார்னு அவருக்கும் புரியல, கேட்குற ஜனங்களுக்கும் புரியல. இதுதான் பிரச்சனை. இவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கே புரியல. நான் அப்புறமா பார்க்கும்போது தான், ஓ கிறிஸ்டி ஃபுட்டு பற்றி தான் பேசியிருக்காரான்னு நான் இத்தனைக்கும் அதை அவர் பேசலாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் வெளிப்படையாக ஓப்பனாக நல்லா கரெக்டாக வரணுன்றது. அதனால் இந்த கவர்மெண்ட்டு வெளிப்படையாக இருக்குதா அப்படின்னா இது வரைக்கும் அதில் கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. வெளிப்படையாக இருக்குதான்லாம் முழுசும் சொல்ல முடியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறது பாசிபிளாக இல்லை அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம டெண்டர்கள் மறு டெண்டர் போடுறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கை 2 பேர் தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க. இருக்குது பார்ட்டி ஃபண்டு இருக்குது, என்னென்ன இவங்களுக்குலாம் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கம்முன்னு தான் இருக்காது, கம்முன்னு இல்லைன்னா இருக்கும் அப்படின்னு. அதனால தான் அவங்க தைரியமாக என்ன சொல்லு, நீ என்ன தைரியமான ஆச்சா சொல்லு அப்படின்னு கேட்டுனுக்குறாங்க வடிவேல் மாதிரி. அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த கார் வழங்குற விஷயம் இருக்குல்ல சார், எம்எல்ஏக்களுக்கு கார் அலோகேட் பண்றாங்க. அது வந்து இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இதாயிருக்கு. நான் பெசாண்டி ஒருத்தரெல்லாம் வந்து அவருடைய பதிவு போட்டிருக்காரு, இனிமே நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போறது இல்லை, நான் எம்எல்ஏ வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், அங்கதான் எல்லா அலவன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலாவே அந்த பதிவை போட்டிருக்காரு. அது கிண்டலாவும் பாக்குறத விட நிறைய மக்களுடைய கொதிப்பா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிதிநிலை சுமை அதிகமா இருக்குன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறதுக்கும் சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறது? எம்எல்ஏக்கள் சரியா அவங்க வேலையை செய்யறதுக்கு நம்ம லஞ்சம் வாங்காம செய்யறதுக்காக இந்த ஆஃபரா, இல்லாட்டி வேற எது அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க சொன்னதை செய்யல அப்படிங்கிறது? காரம் 1 லட்ச ரூபா வித் டிரைவரோட கொடுத்தா லஞ்சம் வாங்க மாட்டாரா எம்எல்ஏ? இல்ல அதுதான் அந்த கேள்விதான். அப்படி பார்த்தா போன கவர்மெண்ட், அது முந்தின கவர்மெண்ட், அது முந்தின கவர்மெண்ட், அது முந்தின கவர்மெண்ட்லாம் வச்சுக்கங்க. ஒரு கவுன்சிலர் வருவான், கொஞ்ச நாள்ல பார்த்தா ஃபார்ச்சுனர் கார்ல வருவான், இந்த டொயோட்டால வர்ற கிறிஸ்டால வருவான், இல்லை என்னென்ன பெரிய ஹை எண்ட் மாடல் அதில் வருவான். அதோட அவன் தேவை போதும் நிறுத்திக்கிட்டானா? இல்லை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன ஆளுங்கட்சி முந்தின ஆளுங்கட்சிலாம் எடுத்துக்கங்க சார். இன்னைக்கு கார் வேணும்னு சொல்லக்கூடிய நிறைய பேருமே கார் வச்சிருக்காங்க சார். அதான் சொல்ல வரேன். அதனால கார் கொடுக்கறதுனால இவர்கள் சேவை செய்வார்கள், லஞ்சம் வாங்க மாட்டாருன்றதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். கார் இல்லாமையே பஸ்ஸில் போய்கிட்டு வந்திருந்த மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக மறைந்திருக்கிறார்கள், பலர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நான் கார் வச்சுக்கிட்டா நேர்மையாக இருந்தாங்க. நல்ல கண்ணு. இது வந்து இது கிடையாது. நன்மாறன்லேருந்து பலர், பாலபாரதி, பழைய எம்எல்ஏக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சங்கரையாவே எம்எல்ஏ போன ஆட்சியிலே இருந்தாங்க சார். நல்ல கண்ணு கூட உங்களுக்கு எம்எல்ஏ வரவில்லை, சங்கரையா இருந்திருக்காரு. எவ்வளோ பேர் எம்எல்ஏக்களா இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால நாகை மாலி கார் வாங்கி கொடுக்கறது கூட கட்சியில காசு இருக்காது. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் ஜெயிச்சு வரவங்களுக்கு ஏதாவது தொழிற்சங்கம்னு வச்சு காரை வாங்கிடுவாங்க. அந்த இப்போ நாகை மாலிலாம் வந்த ஏரியாலாம் நீங்க காரா மோகன் மதுரை எம்பி, இப்பவும் ஒருத்தருக்கிறாரு மதுரை எம்பின்னு. அவர் திமுக எம்பியா என்ன எம்பின்னு தெரியல, நல்லா வசதியாகிறாரு. செருப்பு கூட 8000 ரூபா கதை எழுதி. ஆமா ஆமா அப்படிதான். முன்னாடி இருந்தவங்களும் அப்படித்தானே சொன்னாங்க. அதனாலதான் திமுக வாழ்ந்தேன், கதை எழுதிதான் நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் நாங்கள்ல. அந்த மாதிரி இது ஒரு இது ஒரு ரூட்டு, படம் எடுத்து சம்பாரிச்சேன்னு இப்ப சொல்லுவாங்க. அதனால
இவரு அந்த எம்பி அந்த மதுரை மோகன் வந்து ஒரு எம்ஐடியில தான் போவார். வீடு சாதாரண வீடு. தினமலர் ஜூனியர் விகடன். ஜூனியர் விகடன் கூட பரவாயில்ல. தினமலர் வந்து அப்படி பாராட்டுச்சு. நாங்க தோழர் கூட போனோம். அவருடைய எம்ஐடியை சொன்னா நாங்க போய் இறங்கணும். இறங்குனா வீட்டில் வெளியில தின்ன ஒரு பாய் சேர் நான் மொத்தமே 4 தான் இருந்தது. நாங்க 6 பேருன்றதுனால பாய் எடுத்து சேர் எல்லாம் தரையில அமர்ந்தோம். அவங்க அம்மா வீட்டம்மா டிஃபன் இந்த இது இல்லை பழைய இது ஒரு தூக்குச்சட்டி மாதிரி இருக்கும். அந்த தூக்க தூக்கிக்கின்னு டீ வாங்குறதுக்கு ஓடினாங்க. எம்பி ஒய்ஃப் அப்படின்னு அன்னைக்கு எழுதியிருப்பாங்க. அவரு ரோட்ல நின்று ஒரு தடவை செயின் இருந்தோன்னு உட்காந்து நோண்டிட்டு இருப்பாரு. அதை போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. எம்பி இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி அப்படி இருக்க மாட்டாங்க. அவர் அப்படி இருந்தவர். அதனால தான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். அதனால இந்த மாதிரி நீங்க நிருபன் சக்கரவர்த்தின்னு திரிபுரா முதலமைச்சராக இருந்தார். 10 வருஷம் இருந்தார். 10வது வருஷம் காங்கிரஸ் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவரு கட்சி அந்த செக்ரட்டரியேட் இது அந்த குடியிருப்புலேருந்து கிளம்பி கட்சி ஆஃபீஸுக்கு போறாரு. ஒரே ஒரு ட்ரங்கு பெட்டி, ஒரு 2 செட்டு துணி. இது அவர் ஒரு பிரம்மச்சாரி. கட்சி ஆஃபீஸில் போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு சொத்து கிடையாது, ஒரு இது கிடையாது. 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இவன் 2 வருஷம் கவுன்சிலராக இருந்தால ஃபார்ச்சுனர் கார் வாங்கிடுறான். அதனால நேர்மை இதுக்கெல்லாம் காரு வசதியெல்லாம் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யார்? அவங்களுக்கு கொடுங்க. இல்ல கார் கொடுத்து இது கொடுத்து தான் பண்ணா அப்ப என்ன? சீமான் கேட்கிறாருல, கை விட்டான்னு கேட்கிறாரு. உங்களை பத்தி பேசக்கூடாதான். திமுக எம்எல்ஏல யாராவது ஒருத்தர் கார் இல்லாம இருப்பாங்களா? கேள்வி கேட்ட அந்த ஜோதிமணி எம்எல்ஏவே கார் வச்சிருக்காரு. ஒருத்தர் நான் ஆட்டோல வரேன்றாரு, அவரு கார் வச்சிருக்காரு. ஆனா அவர் பொழுதுபோக்கு என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லா கார்லயும் முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போடுறது. அதை இப்ப எடுத்துட்டு வைரல் ஆக்குறாங்க. டிஃபெண்டர் கார் வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் கேட்கறாங்க. அவர்கிட்ட டிஃபெண்டர் கார்லாம் இல்லை, அது முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டுக்கிறாரு. அவர் வேற, ஆனா அவர் வேற கார் வச்சிருக்காரு. அப்போ காருன்றது எல்லார்ட்டையுமே இருக்கு. நீங்க அதிகபட்சமா அலௌன்ஸ் கொடுக்கலாம். போயிட்டு வந்தா ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் தொகுதியில சுத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சமா கொடுக்குறது. இப்போ அதே மாதிரி கொடுத்துட்டு போங்க, ஒன்றும் கெட்டு போகாதுல்ல. கார் எதுக்கு வாங்கி தரீங்க? இப்படிதான் இவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அறிவிக்கிறது. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அது எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க கேட்க கூடாது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஒரு எம்எல்ஏ கூட அது எதிரில்லை. அதுல வேற பாமக எம்எல்ஏ இருந்துச்சு, ஏங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கள் மட்டும்தானோ அப்படின்றாரு. நோ எல்லாரும் 2வது முறையெல்லாம் எம்எல்ஏ. உடனே அவருக்கு இது வரைக்கும் அவருக்கு நல்லா பேசக்கூடியவர். அது வரைக்கும் சிரிப்பு அவருக்கு. சௌமியாலாம் எதிர்ப்பு திரும்பணும்ல, கண்டிப்பா கம்முனுக்குறாங்க. அவங்க அந்த காரை வாங்கி நம்ம உதவியாளர் கையில கொடுத்துடலாம், நீ யூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு. ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத காரா தான் கொடுமை. அதனால மக்கள் வந்து அதுக்கேத்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதையும் பார்ப்பாங்கல்ல. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, இந்த 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 இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரேஷியோ இருக்கு. இந்த இவ்வளோண்டு அந்த எதிர்ப்பு இருக்குது காரணம் இவ்வளோ வச்சிருக்காங்க திமுக. அதனால நீங்க எதா இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணி சொல்லலாம். சரி சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். நன்றி சார்.